இதெல்லாம் ஒரு போலியானது. இது எங்களுடைய பிளான் இல்லை. பாத்தீங்கன்னா வந்து ஹேண்டில் படுத்தக்கூடியதா இருக்கு. சிறிய இடைவெளி இருந்தாலும் 5 சிலிண்டர்ல பாத்தீங்கன்னா 5 சிலிண்டர் உடம்பு கொளுத்துற சாம்பிராணியும் கிடையாது இவங்கள்ட்ட. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெஃப்னா சிவா. வெல்கம் டு ஜெஃப்னா சிவாஸ் வ்ளாக். நான் இங்கே போயிருந்தேன்னு சொன்னால் இந்த 24, 25, 26 3 தினங்களும் இந்த முற்ற வழியில் வந்து இந்த வர்த்தக கண்காட்சி தான் பெற்றது. அதுக்கு போயிருந்தேன். அப்போ கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா இதில் வந்து நிறைய விஷயங்களை வேங்க காட்சிப்படுத்திருந்துச்சு. நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள், மற்றது இந்த பொருட்கள் சேவைகள், மற்ற புது டெக்னாலஜிஸ், வாகனங்கள், சுயதொழிலுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தியிருந்துச்சுன்னா அதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், லேட்டஸ்டாக இருக்கிற வாகனங்கள் பற்றியும், மற்ற சுயதொழிலுக்கு தேவையான விஷயங்கள், மற்ற இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள், எங்களுக்கு எந்த இம்பார்ட்டான விஷயங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கடைசி ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்க. அது மாதிரி சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த வாசல்லே சின்ன சின்ன கடையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா அந்த பார்க்கிங் தான் கொஞ்சம் பிரச்சனை. ரோட்டு கடையில் தான் விட வேண்டி இருந்துச்சு. ஃபுல்லாக க்ரௌட். கஷ்டப்பட்டு தான் இடம் பிடிச்சோம். நிறைய வெஹிக்கிள் நிற்கிறவங்க தெரியும். இந்த பைக்கெலாம் நிறைய நிற்கிது. இங்கே உள்ளே போனால் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 150 ரூபா. நாங்கள் 150 டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். உள்ள வாசல்லே பார்த்தீங்கன்னா இந்த நிறைய கொடிகள் எல்லாம் போட்டிருந்தாங்க கம்பெனின்ட்டு. 150 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்களும் அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போனால் வாசலில் எங்களோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரியே இந்த வாழைக்குலை கட்டியிருந்துச்சு. அப்படியே உள்ளே போய் வாசலில் செக்யூரிட்டியில் டிக்கெட்டை கொடுத்துட்டு நாங்கள் உள்ளுக்கு போனோம். போய் உள்ளுக்கு என்ன இருக்குன்ட்டு பார்த்தோம். பாருங்க, அந்த எங்களை ட்ரெடிஷனுக்கு என்ன வாழைக்குள்ளையெல்லாம் முன்னக்கூடிய கட்டி தான் டெக்கரேட் பண்ணியிருக்கு. வாசலில் டிக்கெட்டை கொடுத்தா அவங்க கிழிச்சிட்டு ஒரு சிட் தருவாங்க. உள்ளே போனால் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எங்களோட டாட்டா கம்பெனின்ற ஸ்டால் இருந்தது. இப்போ புதுசாக ரீசெண்டாக போட்ட வாகனங்கள் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுமாரி இங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. இந்த சோலார் அப்படி நிறைய இருந்தது. இப்போ உள்ளே போனால் டாட்டாக்காரங்க என்ன செய்தாங்கன்னா அவங்களோட இந்த இன்ஜினை பற்றி முன்னுக்கு வச்சுருந்தாங்க. அதுன்ற ஒரு சின்ன ஒரு பேனர் மாதிரி அதில் எல்லாம் டீட்டெயிலும் போட்டிருந்துச்சு. ஒரு புது மாடல் ஒரு பெரிய டிப்பர் மாதிரி ஒரு ட்ரக் இருந்தது. அங்கே இன்னொரு ட்ரக் மட்டும் அந்த ஜெனோன் சின்ன ட்ரக் இருந்தது. எங்களை ஜெனோன் எல்லாருக்கும் தெரியும் அந்த ட்ரக். அதில் போய் பார்த்தா அந்த வாகனங்களில் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருந்துச்சு. அதுன்ற சிசி எவ்வளவு, அதுன்ற டாக் எவ்வளவு, எல்லா டீட்டெயிலும் இருந்துச்சு. அதில் அந்த விஷயங்கள் ஃபுல்லாக அதில் இருந்தது. அதை பார்த்துட்டு அப்படியே அங்கால வந்தால் இந்த ஜெனோன் ட்ரக் இருந்தது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த கொஞ்சம் ஃபேமஸான பிராண்ட் தானே ஜெனோன். நல்ல சாமான்களுக்கும் போட்டு அதில் இருந்தாலும் சேஃப்டி விஷயங்கள் நிறைய இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். புதுசாக வார மாடலுக்கு சேஃப்டி அப்டேட் ஆகிட்டு வந்துருக்கு. எல்லா விஷயம் அப்டேட் ஆகிருக்கு. சேஃப்டி விஷயங்கள் எல்லாம் அப்டேட் ஆகிருக்கு. அந்த ஏன்னா மற்றது அந்த கேபின் கூட தனியாக இருக்குது. வாகனத்துக்கு இப்போ தேவையான கேபின் கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு இன்ஜின் வச்சுருந்தாங்களா. அவங்களோட இன்ஜினை கட் பண்ணி அதை எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. கட் மாடல் இன்ஜின் உண்டு. நல்லா பாருங்க, அந்த எல்லாம் வெட்டி எலக்ட்ரிக்கில் ஓடுது. அப்போ மோட்டரில் சுற்றிக்கும் இல்லை என்ன மாதிரி வேலை செய்ய தெரியும். பிஸ்டன் போய் வர்றது, அந்த கேம்ப் ஷாஃப்ட்கள் போடுறது எல்லாம் இருக்குது. நல்ல தெளிவாக வச்சுருந்தாங்க. அந்த டாட்டா தெரியும் நல்ல இன்ஜின் கனகாலம் இருக்கிற இன்ஜின் அதை எப்படி ஒர்க் பண்ணுறது நல்ல வடிவாக டிஸ்பிளே ஒன்று போட்டது. அந்த பிஸ்டன் எல்லாம் நல்ல வடிவாக போய் வந்துச்சு தானே. இந்த படிக்கிற பிள்ளைகள் வந்து எப்படி யோசனை வந்திருக்கும். இப்போ இந்தியாவில் பார்த்தா ஜெனோண்ட இன்ஜின் வச்சுருந்தாங்க. அது 8.5 லட்சம் பிராண்ட் நியூ இன்ஜின். அதுன்ற ஸ்பெக் போட்டிருந்துச்சு, எவ்வளோ டாக் அந்த சம்மந்தங்கள் போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அங்கே பட்டாண்ட இன்ஜின், பட்டாண்ட பிராண்ட் நியூவும் இருந்துச்சு. அப்புறம் அங்கே ரீகண்டிஷன் பண்ண இருந்துச்சு. பிராண்ட் நியூ கிட்டத்தட்ட 3.46 வருது. ரீகண்டிஷன் பண்ணது 2.54. சில இப்போ கனகாலம் வாகனம் இப்போ ரெக்கமெண்ட் தானே ஓடினாக்கள் அந்த இன்ஜின் மாத்திரம்னா மாற்றிக்கொள்ளலாம். டிஸ்பிளேல இருக்கு மாடல். இது வந்து இந்த கம்பெனி வந்து வியட்நாம் போட்டிருக்கு. மேட் இன் வியட்நாம். இது ஃபுல்லாக எல்லாமே வியட்நாம்னா மண்ணியை போறது கியர் பாக்ஸிங் எல்லாம் கேட்டால் இது என்ன செய்யறதுன்னா மண்ணில் சர்டிஃபிகேட் மாதிரி. ஏன்னா அதோட இது 2 மாடல் இருக்கு. இது என்ன மாடல்? இது வந்து RE125 இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் போட்டுருக்காங்க. 2 புதுசா இருக்கு. மண்ணியை உடனே கொடுக்குறாங்களாம். அதில் என்ன ஸ்பெசிஃபிக்கான ஸ்பெக்ஸ் இருக்குன்னு சொல்லி தமிழ்லேயே கொடுக்குறாங்க. மஹேந்திராண்ட லேட்டஸ்டாக வந்து டெக் வந்துருக்கு. இப்போ என்ன இதுதான் சொன்னால் டயர் சைஸ் சொல்கிறாங்க. பட் பவர் ஸ்டியரிங் இருக்கு. அதோட என்னன்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் வியாபிக்கர் உள்ளுக்கு இருக்கு. பழமையான டெக்டருக்கு வெளியில் அங்கே வைக்கிறதுல ஒரு மேலே இருக்கு. தெரியும் படிவு எல்லாமே கம்பெக்டாக உள்ளுக்கு இருக்கு. உள்ளுக்குனால இந்த
அட்வான்டேஜ் இருக்கு? இப்போ நம்ம சைட்ல இப்போ வீடியோ கட்டி போடக்கூடிய டைம் வந்து நோம்பலா வந்து ஆப்பிள் வந்து உடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. மற்றது அது கொஞ்சம் இடைஞ்சலான ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அதனால வந்து இப்போ நோம்பலா ட்ரை பாக்ஸ் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க ஆப்பிள் இருந்து. அதான் முன்னாடி ஆப்பிள் வெளியில இருக்கிறாங்க தட்டுப்பாட்டை உடஞ்சி ஒரு மேலுக்கு லாம்பு மாதிரி இருக்கு பார்த்துருப்பீங்க. அதை இதை நேற்று உள்ளுக்கு வச்சுக்கிறாங்க. இதுக்கு இது ஆயில் டைப் ட்ரை என்ன ஆனா இந்த புது மாடலுக்கு வந்து ஒரு 57 லட்சம் 57 லட்சம் கிட்டத்தட்ட ஃப்ரீயாம அதோட இதுக்கு 4 years வாரண்டி போடுவாங்க. லீசிங் அரேஞ்ச் கொடுத்தாங்களா பார்க்கறது வேணாம். இதெல்லாம் இதுல அவனை ஹாவர்ஸ் இருக்கு கம்பைன் ஹாவர்ஸ் கொண்டு அதான் இப்போ அந்த ஹெட்லைட் இது நல்ல மாடலா இருக்கு. நல்லா இருக்கு. இதுல ஒரு ஹாவர்ஸஸ் கொஞ்சம் வந்திருக்கா என்ன கேட்டு பாவம் இருக்கா? இப்ப டிமோல லோவல் ஒரு 2 ஹார்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் பண்றாங்க. இந்த 2 ஹார்வெஸ்டர்ஸ்ல வந்து ஒன்று ஏசி கேபின் சிஸ்டத்தோட ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து ஏசி கேபின் சிஸ்டம் இல்லாம இருக்குது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஹார்வெஸ்டர் ஆக்சுவலி 10 மில்லியன். இந்த 10 மில்லியன் ஹார்வெஸ்டர் வந்து நீங்க ஃபைனான்ஸ் பண்ணலாம். சர்வோதய் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் ஈஸி சீசனல் ரெண்டல் பேமெண்ட் ஸ்கீம்ல நீங்க ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஃபைனான்சிங் வந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் சைட் அண்ட் உங்களுக்கு தேவையான பேசிக் டாக்குமெண்ட்ஸோட நீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்றேன் ஆக்சுவலி நோட் 77160358 நம்பர்ல கண்டெக்ட் பண்ணுங்க. டீனோ கம்பெனியால செய்யற அவ்வளவு அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள்ஸுக்கும் சர்வோதய் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கூடாது நீங்க லீசிங் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எடுத்துக்கொள்ளலாம். பாத்தீங்கன்னா ஒரு லேமா சொல்றது மாதிரி சேர்த்தடிக்க ஒரு மாதிரி போர்ட் ஷேப்ல ஒரு மிஷினும் போட்டுருக்காங்க. இது சேர்த்தடிக்க ஸ்பெஷல் அதுக்கு தான் டிசைன் பண்ணப்பட்டது. இதுல மாடல் வந்து AM22A வெல் கிளச் சமான ஸ்பெக் போட்டோம். கிட்டத்தட்ட இது 19,49,000. சேர்த்துக்கலாம் போர்ட் ஷேப் இருக்கு. அவசரத்தில் சிக்காம போகக்கூடிய மாதிரி இருக்கு. இதை லீஸ் பண்ற வசதி நம்பர் நான் போடுறதுதான் பார்த்துக்கொள்ளுவேன். இப்போ என்னன்னா சர்வோதயா டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் ஒரு கம்பெனி என்ன செய்யறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட அனைத்து வாகனங்களுக்கு லீசிங் பண்ணினா அவை இந்த நம்பர் வந்து கீழே இருக்கு பாருங்க. நான் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன். மற்ற அப்படி இது ஒரு வீடியோல மூலம் பார்த்துருக்கோங்க. ஏன்னா எல்லா வாகனங்களுக்கும் ஈஸியாகவே செய்து கொடுக்குறாங்க ஃபைனான்ஸ். சீசனாக கூட கட்டலாம் நீங்க ஹாவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதே பொருளாக தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு இது என்ன. வணக்கம், நான் சங்கர் டிலே கம்பெனியால ஸ்டீல் பிராண்ட்ல வரேன். கல்டிவேட்டர் பில்லர் மெஷின் MX710 இந்த மெஷினை எடுக்க சொன்னால் நம்முடைய விவசாயிகளுக்கு நிறைவும் மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பிரயோஜனம் உள்ள ஒரு இயந்திரத்தால அதிகமான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த மெஷின் என்ஜின் டைப் எடுக்க சொன்னால் சிங்கிள் சிலிண்டர் 7.1 horse power 252 cc Euro 5 டெக்னாலஜி Euro 5 என்ஜின். இதனால நம்மளுக்கு வெளியிடுற புகை நச்சுத்தன்மை இல்லாது முதலாவது. இரண்டாவது பெட்ரோல் எரிபொருள் சுடுபடுற வீதம் ஆக சிறிய பெட்ரோல். அதாவது நம்ம நாட்டில் அதிகமாக எடுக்கப்படுகிற பில்வேட்டர் மெஷின் எடுத்தாலும் 1200 ml 40 நிமிஷம் ஒரு ஹோஸ்பவர் உருவாக்குறதுக்கு சுடுபடுது. அப்படி பார்க்கும்போது இது 7.1 ஹோஸ்பவர் உருவாக்குறதுக்கு பெரிய பாரதூரமான காரியத்தை செய்யறதுக்கும் 1 லிட்டர் ஆக கூடினா 1 லிட்டர் பெட்ரோல் தான். அப்ப பில்வேட்டர் மெஷினோட 200 ml நம்மளுக்கு ஒரு அவருக்கு மிச்சப்படுது. அதே நேரம் நம்ம கிளறி விடுற காரியங்கள்ல இதுல எடுக்கப்பட்டு சொன்னா மெஷினோட வர இந்த கலப்பையோட பார்த்தோம்னு சொன்னா 8 இன்ச் ஆழம் 3.5 அடி அகலம். இதையும் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிரிடுற காரியங்கள் இடையில இதை செயற்கையாக இது நம்மளுக்கு ஒவ்வொரு கலப்பத்திற்காக கலத்தி நம்மளுக்கு இதை ஸ்பேஸ் குறைச்சு கொள்ளணும். அப்போ ஒரு சிறிய இடத்துல இடைவெளிக்குள்ள இருந்தாலும் இலகுவாக இயங்கப்படுத்தக்கூடியதா இருக்கும். அதே நேரம் ஜிபிஓ சாப்பிட்டு இதுல பவர் வந்து வெளியில நம்மளுக்கு எடுக்கிறதுக்காக வேண்டி இதுல ஸ்பெஷலா செய்யப்பட்டிருக்கு. இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா நம்மளுக்கு ஓட்டப்பாம் ஹெட், அதே மாதிரி ஸ்பேர் ஹெட், அதே நேரத்துல புல்லெட்டர் அட்டாச்மெண்ட்
நெல் அறுதி பெற்ற காரியங்கள் இந்த மாதிரி காரியங்களை இதை இலகுவாக பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. அதே நேரத்தில் நம்ம உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய இந்த ஹேண்டலை ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. அதுக்கு அப்பால இதுல இருக்க இன்னொரு காரியம், இந்த ஹேண்டல் வந்து ஹேண்டல் படுத்தக்கூடியதா இருக்கும். சிறிய இடைவெளியா இருந்தாலும் காணிகளுடைய முக்கோண பகுதிகளுக்கு மூல பகுதிகளுக்கு இலகுவாக இயக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த மெஷின் இன்னும் அதை விட இன்னும் முக்கியமான காரியம், ஆப்ரேட் பண்றதுக்குள்ள ஒரு சிறிய பிள்ளைகள்னாலும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம பயமில்லாம புரிஞ்சு உதவிக்கலும். ஏன்னு சொன்னா ஜெர்மன் அவங்க இந்த டெக்னாலஜியில பயன்படுத்தியிருக்காங்க. சேஃப்டி வந்து இந்த ஒவ்வொரு கேட்ச் லிவர் என்றாலும் நாங்கள் தெரிந்து இதை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிடிச்சாதான் பிடிப்படும், இல்லாடிக்கெல்லாம் பிடிப்படாது. அதே நேரம் நோமல் பைக் எந்த வாகனம் எடுத்தாலும் கிளச்சை அழுத்தி பிடிச்சி போட்டு தான் கியரை போடுவோம். கிளச்சை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வண்டி ஓடும். ஆனா இதுல அப்படி இல்லை, நம்ம கியரை போட்டதுக்கு அப்புறம் தான் கிளச்சை பிடிக்கிறோம். பிடிச்சாதான் இது போகும், விட்டா உடனே அதே இடத்துல நிற்கும். அதனால இந்த மிக ஆபத்தான இடங்கள்லையும் இலகுவாக பயன்படுத்தக்கூடும். பாரம் வந்து 101 கிலோ பாரம்னால இலகுவாக சின்ன இடங்களுக்கு அவதானமான இடங்களுக்கும் கொண்டு நம்மளோட காரியங்களை இலகுவா செய்யக்கூடிய ஒரே மெஷின் வந்து ஸ்டீல் NX710 அறிமுகப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். பிரைஸ் வந்து இப்போதைக்கு நாட்டின் விலைப்படி 3,69,900 ரூபாய். பேப்பரா இந்த எக்ஸிபிஷன் டைம்ல நம்ம வாங்க போது ஒரு 3,32,910 ரூபாய்க்கு நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கோம். விவசாய கருவிகள் பார்க்கும்போது அதுக்கு மெயினாக டார்கெட் பண்ணப்பட்ட ஜெர்மன் உற்பத்தியில வர ஜெர்மன் குவாலிட்டியான நீண்ட காலம் பாதிக்கக்கூடிய அதே மாதிரி ஒவ்வொரு இயந்திரத்துக்கும் 1 வருட உத்தரவாதத்தோடு 15-20 வருடம் ஆயுள் காலத்தோடு மெஷின்களை விமோ ஸ்தாபனம் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமாக வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். மாதிரியான நிறைய கடை இருக்கு, நிறைய கம்பெனி, எல்லா டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, ஃபுட் சம்மந்தப்பட்டது, எக்கச்சக்கமான கம்பெனி, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், அப்படியே உடுப்பு எல்லாம் இருக்கு. இம்போர்ட் ஆன மட்டும் காட்டிட்டு வரேன். நிறைய ஆக்கள் எல்லாம் ஆயிருக்கு, நம்ம பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு தேவையான சாமான் இருக்கு, நாய்க்கு தேவையான சாமான் ஒரு ஸ்டால்ல போட்டிருக்கீங்கன்னா நிறைய சாமான் இருக்கு. நாய்க்கு கால்சியம் இதெல்லாம் நாய்க்கு கொடுக்குற சாமான், அனிமல் தேவைப்பட்ட கத்திரையும் கிடைக்கும் இந்த ஒரு ஸ்டால். இந்தியாவில் சப்புமல் சாம்பிராணி இந்த ஸ்டால் இருக்கு. எக்கச்சக்கமான ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ளேவர் நிறைய கிடையாது. ஆக்கள் கூட பேருந்து வாங்கினேன், ஏன்னா எக்கச்சக்கமாக கிடக்கு நிறைய. எவ்வளவு இதில் பார்த்தீங்கன்னா அந்த நுழம்பு கொளுத்துற சாம்பிராணியும் கிடைக்குவாங்க. நல்ல ஒரு எல்லாரும் ஹெல்ப்பாக இருக்கு. இப்போதைய காலத்துக்கு நுழம்புறானே நிறைய வாசங்கள், நிறைய பத்தியல் இருக்கு. இந்த பெரிய பேக்கிங் லெவண்டர் எல்லாம் இருக்கு. பார்த்தா ரோஸ், லில்லி, அப்புறம் ஜாஸ்மின், லெவண்டர் எல்லாம் இருக்கு. 150 ரூபா ஒரு டீப்பட்டியும் ஃப்ரீயா 120 ரூபாய்க்கு தராங்களா. இப்ப புதுசா அறிமுகப்படுத்திக்கிறாங்க இந்த பிராண்ட். என்ன இதெல்லாம் ஃபுல்லா 180 ரூபா விற்கிறது. 20% பக்ஸ் கொடுக்குறாங்க. 120 ரூபா முடியும் உங்களுக்கு. அதுக்குள்ள ஒரு தீப்பெட்டி பாக்ஸும் ஃப்ரீ வரும். 7 days வந்து 7 வாசம் உள்ளது, 4 படி 28 குச்சி இருக்கு. அதுவும் 150 ரூபா முடிகிறது. இன்னைக்கு 120 ரூபா போடுவாங்க. ஒரு ஃப்ரீயும் வரும், சாம்பிராணி ஃப்ரீ ஒன்று வரும் உங்களுக்கு. சின்ன சாம்பிராணி ஒன்று ஃப்ரீ வரும், குச்சி வரும். இது இந்த பெட்டியில வந்து 50 குச்சி இருக்காம், 80 ரூபாய். நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். அப்புறம் இது வந்து என்னன்னா புறம் சந்தைன்றதுல 100 குச்சி இருக்குது, 160 ரூபாவா, 200 அடிச்சு 160 ரூபா வாங்கலாம். 2000 நுழம்புக்கு ஸ்பெஷலா வந்திருக்கு. 15 குச்சி என்னைக்குல 150 ரூபா. இப்ப இங்க இந்த ஸ்டால்ல 120 ரூபா கொடுக்குறாங்க நுழம்புக்கு. இது சைடு எஃபெக்ட் அப்படின்னு இல்லை, நேச்சுரல் ஃபுல்லா நேச்சுரல் தான். இது நுழம்புக்கான பரவாயில்ல, நல்ல ப்ராடக்ட் தானே, நேச்சுரல் தான். ஓகே. இது வந்து 300 ரூபா பத்தி இன்றைய 20 டிஸ்கவுண்ட்ல வந்து 240 ரூபா கொடுக்குறாங்க. கொஞ்சம் வாசம் கொஞ்சம் கூட நல்ல வாசமானது.
மணல் விட்டாங்க சென்டின வாசம் தான் வருது. இது அந்த வீடு ஃபுல்லாகவே ஒரு கொஞ்சம் ஒரு 45 நிமிஷத்துக்கு அது இந்த வாசம் கொஞ்சம் நின்று இதுக்குள்ள வருது 20 பீஸ் வரும் 240 ரூபா அன்னைக்கு 300 ரூபா நார்மலா 300 ரூபாயில இந்த கிலோ நான் பேன வாங்கின சாம்பிராணி எல்லாம் பில் போட போட்டு அவ்வளோ அது வாங்கியிருக்கேன் அந்த சாம்பிராணி 100 ரூபா 2100 ரூபாய் வாங்கியிருக்கேன் சாம்பிராணி மட்டும். அல்ல ஃப்ரீ சாம்பிளும் தந்துருக்கீங்க. இந்த பேக் எங்களுக்கு தருவீங்க பேக் தருவீங்க. பேக்ல ஃப்ரீ சாமான் வாங்கினாலும் பேக் ஒரு சாமானும் பேக் இதுக்காக வாங்கலாம். பேக் நல்ல பொறுமதியான பேக் தானே. அந்த பேக்கை காட்ட கொஞ்சம் முடியும். பேக் நல்ல பொறுமதி. ஒரு சாமான் வாங்கினாலும் பேக் ஃப்ரீயா. நல்ல ஆஃபர். தீப்பெட்டி வாங்கினாலும் ஃப்ரீ பேக். அப்பா காட்டுங்க பில்லு இருக்கா காட்டுங்க. இல்லையா காட்டுங்க. பரவாயில்ல வீடு மாமா கொண்டு வரானே வீட்டு தேவைக்கும் 2000 ரூபா வாங்கியிருக்கோம். நல்ல வாசகம் தான் பண்ணாக்கு தெப்பம் வந்து ஃப்ரீ. மேடம் 3500 ரூபாய் வாங்கினீங்கன்னா இதில் வந்து ஸ்பின் பண்ணலாம். ஸ்பின் பண்ணி உங்களுக்கு கப்பும் அதில் ஸ்பின் பண்ண முடியாது. இந்த கரம்பு ஜூஸ் மிஷின் இருக்கு. எவ்வளோ இது 133 இந்த சுயதொழில் செய்கிற ஆளுக்கு பெஸ்ட்டாக இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு என்ன செக்கு மாதிரியான மிஷினை போட்டுக்கலாம். நிறைய மிஷினஸ் இருக்கு. இந்தியாவில் செஃப் கட்டர் புல்லு வெட்டுற மிஷின் இருக்கு. செஃப் கட்டர்ஸ் இந்த சைடு தேவையான இருக்கு. இந்த அளவு ஸ்டோரில் வந்து டொமியேசி இந்த மாம்பழம் போல தான் ஃபுல்லாக இருக்குது. இது ட்ரை பண்ணிருந்தேன். இந்த இது மருந்து அடிக்கிற சாமான் கறிகள் இருக்கு. கின்ல போட்ட மாம்பழம் இருக்கு. மாம்பழம் விற்கிறாங்க. ஜூஸும் இருக்கு. குடிப்போம். இதெல்லாம் மாம்பழம் இருக்கு. கண்டும் விற்கிறாங்க இந்த ஸ்டோர்ல. ஜூஸ் ஒழி பார்ப்போம். டொமியேசி ஸ்டோர்ல வந்து ஜூஸ் கொடுத்தாங்க 200 ரூபா அடிச்சுதான் ஃப்ரெஷ் ஆகும். பட் பண்ணி அவ்வளோ டேஸ்ட் பிடிக்கல எனக்கு. பெண்டிங் மிஷின் ஒன்று டிஸ்பிளே போடுறாங்க. லைவாகவே பண்ணி காட்டுறாங்க. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இந்தியாவில் வந்து நிறைய சிஸ்டம் சேர்த்துக்கிற மிஷின் இருக்கு. சாம்பிள் சேர்த்து வச்சுக்கிறாங்க. வேலையில மிஷின் வேசி அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த பைக் வந்து ஃபேமஸான ஒரு பைக் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி எல்லாம் கிட்ட ரொம்ப லட்சத்துக்கு எலக்ட்ரிக் பைக் நிறைய இருக்கு. இதெல்லாம் இந்த மோட்டர் சைக்கிள் பாத்தீங்கன்னா ரிவோல்ட் மோட்டர் சைக்கிள் நம்பர் 1 மோட்டர் சைக்கிள் ஆண்களுக்கானது. இது வந்து இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது. நாங்க வந்து 50,000 விலை கழிவோட 8,99,900 ரூபாய் கொடுக்குறோம். நீங்க 4.5 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் போட்டீங்களா இருந்தா 150 கிலோமீட்டர் ஓடலாம். 150 கிலோமீட்டர் ஓட முடியும். இது வந்து பெரும்பாலும் செலவு குறைவு. 5 வருஷத்துக்கு வட்டிக்கு வாரண்டி கொடுக்குறோம். 5 வருஷத்துக்கு வட்டிக்கு வாரண்டி கொடுக்குறோம். இந்த பவர் ஆஃப் பண்றது வந்து இது ரிமோட்ல எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரிமோட்ல வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓடும் ஈஸியா இருக்கும். சத்தம் பெருசா இல்ல. சத்தமே தொண்டரை இல்லை. ஒரு சார்ஜ்ல போகலாம்ன்றதால லாபம் பெறும். 5 வருஷத்துக்கு வட்டிக்கு வாரண்டி இருந்ததால வந்து நீண்ட காலம் இது லாபம் தரக்கூடிய மோட்டர் சைக்கிளா இப்போ நிறைய பேர் கொள்வனவு செய்ய போறாங்க. கீ வந்து ரிமோட் கீ திறப்பு வந்து ரிமோட்டா இருக்கு. டாப் ஸ்பீட் 90 கிலோமீட்டர் வேகம் அளவு போகும். பேக்கரி சாமான் ஃபுல்லாக இருக்கு. பேக்கரி அது எல்லாம் இருக்கு. பேக்கிங் சாமான கஷ்டமா செய்ய கொடுக்கணும். இருக்கு பாருங்க. தேவையானது ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். முன்தாஸ் சொல்லி அவனோட கான்டாக்ட் நம்பர் வேற இந்த கேக் பேக்கரி செய்யறாங்களுக்கு ஸ்டேஷன் ஆகும். கேக்குரிய சாமான் இருக்கு. ஒரு இந்தியால பேக்கிங் சாமான் இருக்கு. இதெல்லாம் கோகோனட் டெவலப்மெண்ட் அதாரிட்டின்னு ஒரு ஸ்டால் இருக்கு. பார்ப்போம். இப்போ தேங்காய் சரியான விலை என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல வந்து தேங்காயில இருந்து ஒரு குச்சியாண்டு போட்டுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்தா இதெல்லாம் தேங்காய் பால் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் இன்னில இருக்கு. அப்புறம் இது வந்து இந்த டெசிகேட்டட் கோகோனட் இந்த காய வச்சு வைக்கிறது அந்த டெசர்ட்டுக்கெல்லாம் பாய்ப்பாங்க. சாக்லேட் நடுவுக்கிற மந்தி. அப்புறம் கோகோனட் ஆயில் நிறைய இருக்கு. அப்புறம் பார்த்தா இந்த கயிறு சம்பந்தமாக சமைக்கிறாங்க. அப்புறம் கால்மிதி இது அந்த தாவரங்கள் வளர்க்குற வாய்ப்பு வெள்ளிகள் அந்த பஜ்ஜி கோகோனட் நல்ல வெள்ளியா இருக்கும். என்னென்ன செய்யலாம் தங்களை வீடியோ போடுறாங்க. இந்த கையோடு முடிக்கணும் இந்த வாராங்களுக்கு தென்னதானே விஷயமா போயிருக்கேன். இந்த கார் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து சைனாவோட கோஆபரேட் பண்ணி செய்திருக்கு. இது மார்க்கெட் பண்றது வந்து
ஸ்டேட் பேஸ் அவங்க தான் 1,650 1500cc 5 சீட் லொக்கெல்லாம் பார்த்தா டெஸ்ட்லா அந்த மாதிரி இருக்கு நல்ல லக்ஸரியா இருக்கு. இது பெட்ரோல் டாய் 15 வருஷம் சொல்றாங்க. நல்ல லக்ஸரியஸா இருக்கு. நல்ல ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. கண்டக்ட் நம்பர் இருக்கு, கால் பண்ணலாம். 160 brand new. Le offer 30 punch 160. Take the model. Jala Bajaj CTR R37 CTR alloy wheel oda model. From digital millimeter. இந்த லைட்டா நல்ல மடிவா இருக்கு. இந்த டிசைன் நல்ல அந்த மாதிரியா நைஸ். டிஸ்பிளே டிஸ்கவர் இருக்குது. டிஸ்கவர் 731 கொண்டு வரும். டிஜிட்டல் மீட்டர் ஜேசிபி எல்லாம் இருக்கு. வாங்கிடுது ஆக்கள் வந்தோண்டான் இருக்கு. இந்த கிராஃப்ட் டைமே பொறுத்த ஒரு தனி செக்ஷன் இருக்கு. போய் பார்ப்போம். அப்படியான இது கண்டிஷன் மரத்துல சில ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்கு. நிறைய தமிழ்ல 14,000 2,500. அடுத்த ஸ்டோரில் இந்த தோலாட்டி ப்ராடக்ட்ஸ் எங்கள்ட யாழ்ப்பாணத்தில் ஃபேமஸான ப்ராடக்ட் இருந்தது. இப்போ என்ன பிரச்சனைனா அதே மாதிரி நிறைய பேர் போலியாக உற்பத்தி செய்யணுமா. அப்போ அதை எங்களுக்கு எப்படி தங்களோட ஒரிஜினலை கண்டுபிடிக்கிறது, போலியில் எப்படி நாங்கள் தவிர்த்துக்கொள்ளணும் அட்வைஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பேரண்ட் நாங்கள் தோலாட்டி ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் வந்து இங்கே நாங்கள் வந்துருக்கிறோம். அதாவது எங்களோட ப்ரொடக்ஷனில் வந்து 4 வகையான சாமான் இருக்குது. இது வந்து எங்களுடைய நெல்லி கோடியல். இரண்டாவதாக இது 750 ml நெல்லி தான். அடுத்தது இது வந்து எங்களுடைய மாதுளை. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இது வந்து எங்களோட கிரேப்ஸ். இது வந்து எங்கள் நன்னாரி, அது நன்னாரி ஜூஸ். பட் என்னன்னு சொன்னால் எங்களுடைய தோலாட்டி ப்ராடக்ட்ஸில் இதுதான் எங்களுடைய நேம். பட் எங்களுக்கு 3 நேம் இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு போலியானது. இது எங்களுடைய கேன் இல்லை. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போலி சந்தையில் விற்கப்பட்ட போலியாக தயாரிப்புள்ள சாமான். இதை கண்டு போலியை கண்டு ஏமாறாது கண்டு உங்களுக்கு சொல்லிவிட்டோம். இதுதான் எங்களுடைய. பார்த்தீங்கன்னா இந்த புத்தகங்கள் விற்கிற நிறைய ஸ்டால்ஸும் இருந்தது. நிறைய புத்தகங்கள் இருந்தது. நிறைய பெரிய பெரிய எழுத்தாளர் புத்தகங்கள், கேப்டன் விஜயாந்த் பற்றிய ஒரு புத்தகம், மற்றது இந்த குற்ற பரம்பரை இந்தியாவில் ஃபேமஸான புத்தகம், மற்ற இந்த ஹிட்லர் வாழ்க்கை வரலாறுகள், சரித்திர நாவல்கள் எல்லாம் நிறைய இருந்தது. அந்த பணம் சார் உளவியல் இது கொண்டு கேட்டேன். போனதையும் ஸ்டாக் முடிஞ்சு. அது இப்போ ட்ரெண்டிங்கில் வர புக், கோபிநாத் சார் புக் எல்லாம் நிறைய இருந்தது. சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆக்கணும் இந்த புத்தகங்கள் எல்லாம் தேடி வாங்கிக்கணும். அதை உண்மையாக பார்க்கக்கூடிய இருந்துச்சு. ஏன்னா இன்னொரு ஸ்டாலுக்கு வந்தால் இந்த தையல் மிஷின் எல்லாம் நவீன முறையில் டிசைன் பண்ண மாதிரிலாம் வச்சிருக்கணும். இந்த தையல்கள் அதோட ஹாச்சி பாப்பா வேண்டிய புதுமையான இதாக இருக்குது. தையல் சாலை ஹெல்ப்பாக இருக்குது. அது அவங்களோட ஹாச்சி பா. வணக்கம் தம்பி. வணக்கம். உங்களோட கம்பெனியை பற்றி சொல்லுங்க, உங்களோட மிஷினால பற்றி சொல்லுங்க. நம்ம கம்பெனியோட பேரு த பொவின் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் 36 வருடமாக எப்ரல் இண்டஸ்ட்ரி தையல் உபகரணங்களை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனம். வந்து நமது ஷோரூம் இருக்கக்கூடிய இடம் கொழும்பு அடிப்படையாக கொண்ட கம்பெனி. நாம் மிஷினரி இலங்கை முழுவதும் எல்லா பாகங்களுக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறேன். துக்கி
போன்ற பிரசித்தி பெற்ற தையல் இயந்திர உற்பத்தி நிறுவனங்கள் நமது ஸ்ரீலங்கால ஏஜென்டாக இருக்கிறாங்க. நாங்கள் பார்ப்போம் நமது ப்ராடக்ட்ஸ் ரேஞ்ச். நமது லேசர் மெஷின் இருக்கு. லேசர் இது சின்ன லேசர், இது மட்டும் இல்லை. இது என்ன செய்யுது? லேசர் என்கிரேவிங் மிஷின் சொல்றேன். அதாவது கட் பண்றதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுவோம். ஓகே. சாதாரணமா வெட்டிங் கார்டு, பிடவைகள், அந்த மாதிரி போர்ட், பலகை, அந்த மாதிரி கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதை தவிர இதுவும் சின்ன லேசர். இதுல அதே வேலையை செய்யலாம். இது மினி இண்டஸ்ட்ரியல் எம்ப்ராய்டரி மெஷின். இதுல எம்ப்ராய்டரி பண்றதுக்காக யூஸ் பண்றேன். நாங்க எம்ப்ராய்டரி பண்ற மெஷின்களை இடத்துல பார்க்கலாம். அதுவும் எம்ப்ராய்டரி மெஷின், இதுவும் எம்ப்ராய்டரி மெஷின். எம்ப்ராய்டரி மெஷினை பொறுத்தவரையில நாங்க எம்ப்ராய்டரி மெஷினோட எடுக்கக்குள்ள எம்ப்ராய்டரி பண்ற எப்படி என்று சம்பந்தமான ட்ரைனிங் கொடுக்குறோம். எம்ப்ராய்டரி எப்படி பண்றது சம்பந்தமா ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங்ல எப்படி இருந்தா சாஃப்ட்வேர் எப்படி டிசைன் பண்றது தனியான சாஃப்ட்வேர் வில்கமன் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. சாதாரணமா எம்ப்ராய்டரி டிசைன் பண்றாங்க, அதுல தான் டிசைன் பண்ணுவாங்க. அதை படிச்சுட்டு இந்த மிஷின்ல நீங்க ஃபீட் பண்ணி விட்டா அதை அப்படி தச்சு தருவோம். நாங்க எம்ப்ராய்டரி டிசைன் பண்றதுக்கு நாங்க சொல்லிக் கொடுப்போம். எப்படி டிசைன் பண்றது வந்து சாதாரணமா 3 தொடக்கம் 4 வருட ட்ரைனிங் கொண்டு இருக்கும். அதுல மெஷின் எப்படி எம்ப்ராய்டரி பண்றது நான் சொல்லிக் கொடுப்போம். இதுங்கிற மினி எம்ப்ராய்டரி மெஷின், அதாவது 12 நீடில்கள் இருக்கக்கூடிய ஒரு மெஷின். 12 ஊசிகள் இருக்குது. ஜெப்டா எக்ஸிபிஷனுக்காக நாங்கள் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஒன்று கொடுக்குறோம். 15,85,000 மெஷின் 15,65,000 20,000 இருக்கு. இந்த மாதிரி சொல்லுங்க, இந்த மிஷினை பத்தி. இது டொமஸ்டிக் எம்ப்ராய்டரி மெஷின், அதாவது வீட்டு பாவனைக்காக வேண்டி சாதாரணமான யூஸுக்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெஷின். இந்த மெஷினை பொறுத்த வரையில இது 4,95,000 மெஷின் 4,90,000 கொடுக்கும். சிங்கிள் கலர் ஒன் ஹேண்ட் மிஷின் சொல்றேன். ஒரு கலர் தானே? ஒரு கலர் முடிஞ்ச பிறகு, அதாவது நாங்க டிசைன் ஒன்று பண்ண சொன்னா பூ ஒன்று எடுக்க மாட்டோம். பூ ஒன்று எடுத்தோம்னா இதழ் சிவப்பு நிறத்துல இருக்கும், இதுல பச்சை நிறத்துல இருக்கும். அதாவது நாங்க டிசைன் பண்ணக்குள்ள அது கலர் வித்தியாசத்தை நாங்க டிசைன்ல போடணும். டிசைன்ல போடணும் சொன்னா இதுல கலர் வித்தியாசம் இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணோம். இண்டிகேட் பண்ண ஒரு கலர் முடிஞ்ச பிறகு மெஷின் நீக்கும் 2 சொல்லும் கலர் சேஞ்ச் ஒன்று இருக்கு, மாட்டுங்க. அப்ப மெனுவெல மாற்றத்தான் இருக்கு, கலர் சேஞ்ச் வந்து அந்த மெஷின் தான் இது. இதுவும் டொமஸ்டிக் எம்ப்ராய்டரி மெஷின். இது 2,85,000 மெஷின். ஸ்பெஷல் ப்ரைஸா 2,80,000 கொடுக்கும். இந்த பெரிய மிஷின் என்ன இது? இது ஒன் ஹெட் எம்ப்ராய்டரி மெஷின். இதுல ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கு. கோடிங் செய்யலாம், அதோட எம்ப்ராய்டரி பண்ணலாம், அதோட பீட்ஸ் சீக்வன்ஸ் பண்ணலாம். சீக்வன்ஸ் இருக்கு, பீட்ஸ் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கிறதால இந்த மெஷின் ஸ்பெஷல் ஆகுது. சாதாரணமாக ஆரி ஒர்க் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெஷின் தான் இது. சாரி அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணலாம். இந்த மெஷின் பிரைஸ் 35,25,000. ஆப்ஷன் மெஷின், அதாவது இதுல டெகிங் ஆப்ஷன் இருக்கு, அதோட ட்ரிம் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ட்ரிம் பண்றதுக்கு கத்திரியால நாம வெட்ட தேவையில்லை, இதுல ட்ரிம் பண்ணலாம். அதை தவிர ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மெஷின் பிரைஸ் 1,25,000. 4 வீத விலை கல்வி வந்துருக்கு ஜெப்டா எக்ஸிபிஷனுக்காக. இதே மாதிரி நார்மல் மெஷினும் இருக்கு, அது 1,10,000 வரும். அது நாங்கள் ஸ்பெஷல் ஆஃபராக 89,000 கொடுப்போம். அதை தவிர தையல் இயந்திரம் சார்ந்த அனைத்து உபகரணங்களும் இருக்குது. தையல் இயந்திரங்கள் மட்டுமல்ல, லெதர் உற்பத்திகள், பாதணி உற்பத்தி, ஹேண்ட்பேக், அது சம்பந்தமான பேக் சம்பந்தமான உற்பத்திகள் செய்யக்கூடிய இயந்திரங்களும் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே, தேங்க்யூ. அப்படியே பார்த்துட்டு முடிச்சுட்டு வரையில தனக்கு ஒரு காலையில் ஆட்டில் இந்த நம்பிக்கை இழக்காமல் ஒரு சகோதரன் ஒரு நடனம் கூட புரிஞ்சுட்டு இருந்தார். அவரையும் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோசனமாக இருக்கும்னு நம்புறேன். அப்படியே மறக்காம உங்களை சந்தேகங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ இதுமாதிரி நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. மற்றும் அதோட வந்து இங்கே இந்த சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டுக்குரிய ஐட்டங்களும் நிறைய வச்சுருந்தாங்க. சின்ன பிள்ளைகள் வந்து என்ஜாய் பண்ணி போச்சுனேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.